2 குழந்தைகளை வெட்டி கொன்ற தந்தை கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சேலம் அருகே 2 குழந்தைகளை வெட்டி கொன்ற தந்தை அசோக்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், விவரங்கள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கெங்கவல்லிக்கு அருகில் உள்ள கிருஷ்ணாபுரம் காந்தி நகர் பகுதியை சார்ந்தவர் அசோக்குமார். இவர் ஆட்டோ டிரைவரா பணிபுரிந்து வந்தார். இவர் நெய்வேலியில் ஆட்டோ டிரைவராக பணிபுரிந்து வந்தார். இதே பகுதியில் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த காந்தி நகர் பகுதியில் இவருடைய மனைவி இவருடைய மனைவி தவமணி மற்றும் 3 குழந்தைகள் வசித்து வந்தாங்க. இந்த நிலையில் இன்று காலையில அந்த பகுதியில் போய் பார்க்கும்போது சத்தம் கேட்டு போய் பார்க்கும்போது அந்த அம்மா மற்றும் 3 குழந்தைகள் உட்பட 4 பேர் வெட்டி ரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருப்பதை பார்த்து உடனடியாக காவல்துறைக்கு அங்கு இருப்பவர்கள் தகவல் தெரிவித்தார்கள். இதையடுத்து அந்த சம்பவ இடத்திலேயே ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இறந்துவிட்ட நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த அசோக்குமாரினுடைய மனைவி தவமணி மற்றும் மற்றொரு பெண் குழந்தையும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். காலை முதலே மிக தீவிரமாக போலீசார் இது தீவிரமாக. நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு.